வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அபகரித்துள்ள முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு, புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ளது. இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள 10க்கும் மேற்பட்ட கடைகளை வாடகைக்கு விட்டு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய நேரு, அபகரிப்பாளர்களிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என்றார். இந்நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலையத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடமிருந்து கோவிலிடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை 15 தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்ட நேரு, உத்தரவு அறிக்கை கிடைத்தும் இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே அபகரிப்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவிலிடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலையை சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடியில் உள்ள கங்கையம்மன் கோவில் வீதி 1, கங்கையம்மன் கோவில் வீதி 2, வள்ளலார் வீதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக இருந்து வந்தது. இந்த சாலையை சீரமைக்க இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு ரோடுகளை தோண்டி இங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி, சைடு வாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு துவக்கினர். இந்த பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே விரைவாக சாலை அமைக்கும் பணியினை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் இப்பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு இன்று அளிக்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், கிளை செயலாளர்கள் கருணாகரன், செந்தில், தியாகு உட்பட இப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 5வது கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும், போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும், மாணவர்களை விளையாட்டு, இசை, நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், போதைப் பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பூமிக்குள்ளிருந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியக்கோவில், காலாப்பட்டு, மதகடிப்பட்டு உள்ள பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர். இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தேசிய டெங்கு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் இன்று மலேரியா திட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது.
சமுதாயத்தோடு இணைந்து டெங்கு கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் விளக்கி மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியானது செஞ்சி சாலை, லால் பகதூர் சாலை சந்திப்பில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், பூச்சியியல் உதவியாளர் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்று டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியபடியும் ஊர்வலமாக சென்றனர். ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி தொழிலதிபரிடம் ரூபாய் 17 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் கதிர்வேல், வயது 57, தொழிலதிபர். இவர் ஆன்லைனில் ஹோட்டலுக்கு ரேட்டிங் செய்யும் பகுதி நேர வேலை செய்தார். அதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்தவுடன் அவரின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது. மேலும் அவரிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 17,08,000 செலுத்தினார். அதன்பின் அவரால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் வானாரப்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசனும் ஆன்லைனில் ரூபாய் 7,81,000 முதலீடு செய்து இழந்தார். வில்லியனூரைச் சேர்ந்த சௌரபி என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 5,200, மதகடிப்பட்டு சிவபெருமாள் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 5,000 மர்ம நபர்களால் மோசடி செய்யப்பட்டது. மணவெளி விஜய் என்பவரிடம் ரூபாய் 13,000, புதுவையைச் சேர்ந்த சுபஸ்ரீயிடம் ரூபாய் 8,500, புதுவையைச் சேர்ந்த லதாவிடம் ரூபாய் 19,995, திருநள்ளாரைச் சேர்ந்த கங்கையிடம் ரூபாய் 1,32,200, ஏனாமைச் சேர்ந்த வீரபாபுவிடம் ரூபாய் 10,500 மோசடி செய்யப்பட்டது. புதுவையில் 9 பேரிடம் ரூபாய் 26,83,000 மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் வாகன வரிசை எண்கள் ஏலத்தில் பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் BY04B ஏனாம் வரிசையில் உள்ள எண்கள் இணையதளத்தில் வருகிற 21ஆம் தேதி வரை ஏலம் விடப்படுகிறது. ஏலத்தில் பங்கேற்க தேவையான பெயர், கடவுச்சொல்லை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். வரும் 20ஆம் தேதி வரை பதிவு செய்தவர்கள் மட்டுமே 21ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்கலாம். ஏலத்தில் ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். அனைத்தும் இணைய வழியிலேயே பண பரிவர்த்தனை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் காப்பீடு தொகையை வழங்க கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பருத்தி பயிர் கோடை காலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி பயிர்கள் நன்கு வளர்ந்து காய் வைத்து பருத்தி வெடிக்கும் பருவத்திற்கு வந்த நிலையில் திடீரென கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும், தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிவதற்கான சூழல் இல்லை எனவும், மழையின் காரணமாக வெடித்த பருத்தி காய்கள் வீணாகிவிட்டதாகவும், சிறிய காய்கள் கொட்டிவிட்டதாகவும், செடிகள் வாடி காணப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் 3 நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இந்த மழைக்கே தாக்குப்பிடிக்காத பருத்தி செடிகள் மேலும் மழை பெய்தால் முற்றிலுமாக அழிந்துவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர்த்தோழி இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. தனியார் நிறுவனத்தில் லோட்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி, வயது 17, அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வான்மதியின் தோழி சாரத்தைச் சேர்ந்த கலையரசி, வயது 17, இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி ஒருதலையாக காதலித்த காதலன்
அவருடன் பேசவில்லை என்ற காரணத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் கலையரசியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தோழியின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்த நாள் முதல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.